மகா வந்து ஐஸ்வர்யா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் இந்த சூர்யாக்கு இந்த மாதிரி புத்தி போகுது, எதுக்காக வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்வேதா கூடவே அழுகுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அவள் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கா, அதான் அவ்வளோ பிடிக்குது அவருக்கு. நீயும் ஸ்டைலாக மாறினா நீ தான் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, இங்கே பாரு மகா, நீ ஆல்ரெடி வந்து சுடிதார்லாம் போடுவேல, அந்த மாதிரி சுடிதார்ஸ்லாம் போடு, இந்த மாதிரி வந்து பாட்டி வந்து சாரி கட்டின்னு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. இல்லைக்கா என்கிட்ட இப்போல்லாம் அவ்வளோவா இல்லை சுடிதார்லாம் அப்படின்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இந்த ட்ரெஸ்லாம் யார் ஆர்டர் பண்ணுன்னு கேட்டோன்னே, இதெல்லாம் வந்து சித்ரா தான் பேரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க சித்ரா. ஏன் கிரெடிட் கார்ட்லேருந்து ஏடி தேய்ச்சேன் அப்படின்றாங்க. எனக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டது, நான் தேய்ச்சேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. மகாக்கு ட்ரெஸ் தேவை, அதுக்காக தான் வேலைக்கு போகிறாள், அதனால தான் நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அதுவும் வந்து உங்கள் கிரெடிட் கார்ட்லேருந்து தேய்ச்சிருக்கேன், ஒன்றும் வாங்கின தப்பு இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு சித்ரா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி வீடே அந்த காசை நான் தரேன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. மகா வந்து அவ்வளோ ஸ்டைலாக வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டே கீழே வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா தான் மகாவை இவ்வளோ ஸ்டைலாக மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐஸ்வர்யாவை பாராட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்றாங்க. உடனே பார்த்து வயிறு எரியுது அனாமிகாவுக்கும், அதுக்கப்புறம் காயத்ரி, சித்ராக்கெல்லாம் அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவ இவ்வளோ ஸ்டைலாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் தங்கச்சி யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏம்மா மகாக்கு என்ன குறைச்சல, அவளை எதுக்கு யாரும் குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டோன்னே, ஒரு சிலர் வந்து குறை சொல்கிறாங்க, என் தங்கச்சி வந்து ஸ்டைலாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு. என்னம்மா சூர்யா சொன்னானா அப்படின்னு. அவர் கூட அப்படி நினைக்கலாம், மகா வந்து ஸ்டைலாக இல்லைன்னு. அவன் வரட்டும், இருக்குது அவனுக்கு, விடுங்க விடுங்க தாத்தா, நான் தான் இப்போ மகாவை ஸ்டைலாக மாற்றிட்டேனே, இதுக்கப்புறம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்காம்மா மகா, மகா நீ இப்படியே இருமா, ரொம்ப அழகாக இருக்க. ஆமாம், இந்த வீட்டு மூத்த மருமகளாகவும் சரி, ஆஃபீஸில் வந்து ஒரு எம்டியோட ஒய்ஃபாகவும் சரி, இப்போ தான் மகா நீ ரொம்ப நல்லா இருக்க, உண்மையிலே இதே கீப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் கொடுக்குறாங்க ராஜலக்ஷ்மியும். இதை கேட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வந்து ராஜலட்சுமி கிட்ட சரி காசெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி காசெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ராஜலட்சுமி, வீட்டுக்கு தேவையான காசெல்லாம். அந்த டைமில் கரெக்டாக சித்ராவும் வந்து காயத்ரியும் அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. உடனே வந்து சித்ரா சொல்கிறாங்க, எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கணும்னா எல்லாம் தான் ஒப்படைக்கணும், வெறும் சமையல் பொறுப்பு மட்டும் ஒப்படைச்சா எப்படி, எல்லா பொறுப்புகளையும் தன்னைமே தாங்கிட்டே வச்சுருந்தா வந்து வீட்டு நிர்வாகத்தை பொறுப்பு எவ்வளோ நாள் தான் இவங்களே பார்த்துட்ருப்பாங்க ராஜலட்சுமி அக்காவே, மற்றவங்களும் பார்க்க சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ஒத்துக்கிறாங்க. சித்ரா சொல்கிறது கரெக்டு தான், இதுக்கப்புறம் வீட்டு நிர்வாகத்தை நான் என்கிட்டே வச்சுருந்தா நல்லா இருக்குமா, இப்போல்லாம் எல்லாருமே வளர்ந்து வராங்க யங்ஸ்டர்ஸாக, அப்போ அவங்கக்கிட்ட தான் நான் கொடுக்கணும், இந்த வீட்டு வந்து குடும்ப பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அப்பா நிம்மதி, இப்போ வந்து இந்த ஃபேமிலி பொறுப்பு எல்லாமே வந்து அனாமிகாவுக்கு வந்துடும், அப்புறம் அனாமிகா வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து சித்ராவும் அனாமிகாவும் பேசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராஜலட்சுமி கொத்து சாவை எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து நம்ம மகா கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா கிட்ட ஏன் கொடுக்குறீங்க, மகா தான் வந்து வேலைக்கு போகிறாள், அவளை பார்த்துக்க போகிறா, அவள் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் அவள் பொறுப்பான பொண்ணு, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக யாருக்கோ அவளுக்கு மட்டும்தான் இந்த சாவி சொந்தமாகும். முதல்ல வந்து அத்தை வச்சுருந்தாங்க, அத்தைக்கு அப்புறம் வந்து என்கிட்ட நான் தான் மூத்த மருமகன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, எனக்கு அப்புறம் மகா தான் இந்த வீட்டு குடும்ப மூத்த மருமக, அப்போ அவகிட்ட தான் நான் கொடுக்கணும், அதனால தான் நான் அவகிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது மூத்த மருமகளுக்கு தர வேண்டிய அங்கீகாரமும் கௌரவமும், அதை நான் கொடுத்து தான் ஆகணும். ஏன் அவங்க அக்கா வந்து ஐஸ்வர்யா இருக்கா, அவள் சும்மா தானே இருக்கா, அனாமிகா மட்டுமா இருக்கா அந்த வீட்டில் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தீங்கல்ல, நாங்கள் மூத்த மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை யாரும் பறிக்க முடியாது, அதனால் மகா நீ வாங்கிக்கணும், மூத்த மருமகளாக நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்றாங்க. மகாவும் வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாரோட செலவையும் வந்து இங்கே கொடுங்க, அவள் தான் எல்லாருக்கும் வந்து செலவுக்கு பணம் கொடுப்பா, இதுக்கப்புறம் வீட்டு குடும்ப நிர்வாகம் மொத்தமே அவளோடது, அவள் என்ன பண்ணுறாளோ அதுதான் இங்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்ட அனாமிகாவுக்கும் வந்து சித்ராவுக்கும் வயிறாக எரியுது, தாங்கிக்க முடியல. உடனே வந்து காயத்ரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இதெல்லாம் சரியில்லை, எல்லாரோட இது கேட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், அதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்கா ராஜலட்சுமி எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், அவள் சொல்கிறது நியாயம் தானே, இந்த வீட்டோட மூத்த மருமக வந்து மகா தானே, அவகிட்ட கரெக்டாக தான் கொடுத்துருக்கா, அதனால் என் மருமக கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து காயத்ரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே மகா கிட்ட நான் கொடுக்கணுமா, பணம் யார் எவ்வளோ வேணும்னு நான் கேட்கணுமா அவகிட்ட, நான் அதெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க காயத்ரி. மகா வந்து ஸ்டைலாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து இறங்குறத பார்த்துட்டு அப்படியே சூரிய ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே மகாவை பாராட்டுறாங்க. மேம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு அப்படியே ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. இது முடியுது.